இன்னைக்கு நம்ம டீன் கிச்சனில் யுக்தாக்கு சொல்லித்தர போகிற டிஷ்ஷு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா, அதுவும் தாமு ஸ்டைலில் சொல்லித்தர போகிறோம். ஸோ அந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கை, தக்காளி பழம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், பச்சை மிளகா 2 நம்பர், கொத்தமல்லி 1/2 கை, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்து பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்குறோம், இஞ்சி போட்டு போடுறோம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தொக்கு மாதிரி எடுத்து வந்துடுறோம். இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச சின்ன உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடுறோம். கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் தூண மாதிரி இறக்கிறோம். இது ஒரு தொக்கு மாதிரி வரும். அதுலேயே பச்சை மிளகா கீரி போட்டுருக்கோம். ஒரு தொக்கு மாதிரி வரும். நல்ல ஒரு சப்பாத்தியோடையோ தயிர் சாதத்தோடையோ மிளகா கிள்ளிப்பட சாம்பாரோடய சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். மெயினாக உப்புமாவோட சாப்பிடும்போது சூப்பர். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நான் செய்ய போகிறதில்ல, குட்டி இங்கே ஒரு யுக்தா குட்டி இருக்குது, அவங்க செய்ய போகிறாங்க. செய்யலாமா குட்டி? ஓகே, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுங்க. இதில் முள்ளமாக பதட்டப்படாமல் செய்யுங்க. கிட்ட வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. ஊற்றுங்க. கொஞ்சம் அப்படியே ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சாய்ச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றுங்க. போதும். ஓகே, வெரி குட். இப்போ இதில் சோம்பு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. வாவ், சூப்பர், குட். கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் போடுங்க. போதும், அப்படியே விட்டுருங்க. போதும், வெங்காயம் போடுங்க. ஸோ வெங்காயம் 2 கை வெங்காயம் போடுங்க. கையில் போடுங்க. முள்ளமாக போடுங்க. ஒன்று வச்சு போடுங்க. சூப்பர், வெரி குட். நஃப் வச்சுங்க. நல்லா வதக்கோங்க. பொன்முறை, அதாவது கரண்டியை எப்படி பிடிங்க. கரண்டியை இப்படி பிடிக்கிறோம். பிடிங்க. கிட்ட வாங்க. இன்னும் கிட்ட வாங்க. நல்லா டைட்டாக பிடிங்க. வெரி குட். இது பொன்முறையில் வாங்கிறதுக்கணும். ஓகே, என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6வது படிக்கணும். வெரி குட். ஆனால் இது இங்கிலீஷ் தெரியாது, அதனால தான் கேட்டேன். 6th ஸ்டாண்டர்ட் 6வது தானே? சரி. என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு அரை எடுத்துக்கோங்க. போடுங்க. கொஞ்சம் கையில் எடுத்து போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும், வெரி குட். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. ஓகே, இப்போ இது கலர் பேர் லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர். ஓகே, இதில் என்ன போடுறீங்க? இப்போது இஞ்சி பூண்டு. ஓகே, மேலே வச்சுக்கோங்க. திருப்பியும் இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பழத்தை எடுங்க. வெரி குட். போடுங்க. அதில் முள்ளமாக பதட்டம் இல்லாமல் கிட்ட வந்து போடணும். தூரமாக இருந்தால் மூஞ்சியில் தெளிச்சிடும், அதனால் பக்கத்தில் தான் போட்டுக்கணும். ஓகே, வெரி குட். வதக்குங்க. வாவ், நல்லா வதக்குங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. வெரி குட். ஓகே, இப்போ மேலே வைங்க கரண்டியை. இப்போ என்ன பண்ணுறீங்க? மிளகாத்தூள் எடுங்க. கையில் எடுத்துக்கோங்க. போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு போடுங்க. போதும். போதும். ஓகே, மஞ்சள்தூள் எடுங்க. கொடுங்க. போதும். ஓகே, தனியாத்தூள் எடுங்க. போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஃபைன். பச்சை மிளகா எடுங்க. 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்படியே உடச்சி போடுங்க பார்ப்போம். அப்படியே வச்சுக்கோ. அங்கேயே எடுத்து 2 அடித்து உடச்சி இதில் போடுங்க.
குட், வெரி குட் கேர்ள். போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாவ், லவ்லி 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 லவ்லி, சூப்பர். இப்போ என்ன பண்ணுறீங்க? வாவ், நல்லா அருமையாக வந்துருக்கு. அந்த உருளைக்கிழங்கு எடுத்துங்க. வெரி குட், போடுங்க, அப்படியே போட்டுருங்க. ஓகே, உப்பு போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, போதும். என்ன பண்ணுறீங்க? கொத்தமல்லி போடுங்க. சூப்பர், போடுங்க. அது கொஞ்சம் 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 போதும் 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 போதும். ஓகே, போதும் போதும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. வாவ், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க? மேலே வச்சுக்கோ. இப்போ மிளகுத்தூள் எடுங்க. குட், உங்களுக்கு தெரியுது அதெல்லாம். வெரி குட், போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. சூப்பராக கலக்கிட்டுடாங்க. 2 நிமிஷம் பண்ணிங்க. ஓகே, லவ்லி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பிடிங்க, ஆகிட்டு கொடுத்துருங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா, வெரி குட், கம் அவுட் வெரி வெல். வாவ். இப்போது யுக்தா ஒரு கலக்கலான பொட்டேட்டோ மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு சிறு உருளை மசாலா பண்ணாங்க. முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சிட்டோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டாங்க. தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டாங்க. அந்த வெந்த உருளைக்கிழங்கையும் போட்டாங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டாங்க. மிளகுத்தூள் போட்டாங்க. நல்லா போட்டு வதக்கி கடைசியாக எலுமிச்சை பழத்தை பிழிச்சிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா மிளகாய் போட்டு சாம்பாரோட தயிர் சாத்தோடு சாப்பிடும்போது கலக்கல். பழைய சாத்தோட வாவ் இட் வில் பி. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா யுக்தா ரொம்ப பொறுமையாக அழகாக செஞ்சாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிளஸ் பண்ணலாம். காட் பிளஸ் யூ, ஹேவ் அ கிரேட் டைம். இப்போ இதில் போடுங்க, உங்களெல்லாம் அப்படியே எடுத்து போடுங்க பார்ப்போம். வெரி குட், குட் பொண்ணுடா நீ. வாவ், இது பேர் என்னடா? உருளைக்கிழங்கு மசாலா. யார் ஸ்டைல் இது? தாமு சார். சூப்பர், அப்படியே. வாவ், ரொம்ப நல்லா வந்திருக்குடா, அருமையாக வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூள் பார்ப்போம். கலக்கிறடா நீ. வாவ், ஃபேண்டாஸ்டிக். அது சொல்லு. ஃபேண்டாஸ்டிக். இப்போ யாரா பண்ணது இது? நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க, நான் பண்ணேன். யார் பண்ணது மாத்திரம் சொல்லு. நான் பண்ணேன். நீங்கள் வெரி குட். அப்போ நீங்கள் பண்ணதில் சாப்பிட்டு பார்க்கலாமா? எடுத்துக்கோ. யுக்தா கலக்கலான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர், சௌபாகியோட ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்துச்சு. அதாவது எனக்கு என்ன உங்கள்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். டக்கு டக்குன்னு ஒரு ரெடி அடிக்கிறீங்க. வெரி குட், காட் பிளஸ் யூ ஃபார் தட். அப்புறம் இது யார் பண்ண சொன்னீங்க? நான் பண்ணேன். நீங்கள் பண்ணீங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? அது அது புருவம் அப்படி தூக்குது பாருங்க, சூப்பராக இருக்கிறதுக்கு. வாவ். ஸோ இது நீங்கள் செஞ்சது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு சொன்னீங்க. யூ ஆர் ஹாப்பி? எஸ், ஐ அம் வெரி குட். இந்த மாதிரி நம்ம டீன் கிச்சனில் குழந்தைங்க வந்து சமைச்சு ஹாப்பியாக போகிறாங்க. இதை வீட்டில் செய்வீங்களா நீங்கள்? கண்டிப்பாக செய்வேன். பார்த்தீங்களா பார்த்தீங்களா? அதே மாதிரி அவங்க வீட்லேயே செஞ்சு பார்க்குறாங்க. நம்ம இப்போ வர வர நம்ம டீன் கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அட்டகாசமான கலக்கலான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா யுக்தா கலக்கிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு டீனோட பார்ப்போம். டில் தென் ஸ்டே டியூன்ட்.